கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் வாழும்போது, உண்மையாய் நடக்கும்போது நம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படுகிறதா? செய்கிற வேலைகளிலே உண்மை காணப்படுகிறதா? செய்கிற தொழில்களிலே உண்மை காணப்படுகிறதா? குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உண்மை காணப்படுகிறதா? வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மை உள்ளவர்களாய் நாம் மாறி நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நீதிமான்களாய் பொய் பேச்சை வெறுக்கிறோமா? அல்லது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது துன்மார்க்கர் என்று வசனம் சொல்கிறது. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய்யான காரியங்களை பேசும்போது, பொய் சாட்சி சொல்லும்போது கர்த்தர் நம்மை வெறுக்கிறார். நாம் அவருக்கு அருவருப்பான ஜனங்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார்களோ கர்த்தர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஏனென்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இல்லை. ஏனென்றால் குடும்பத்திலே உண்மை இல்லை, செய்கிற தொழில்களிலே உண்மை இல்லை, நீதி இல்லை, நியாயமான காரியங்களை செய்வதில்லை, அநியாயமான காரியங்களை செய்து பொய்யான காரியங்களை பேசி துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வதினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நீதிமானாக வாழ வேண்டும். முடிவு பரியந்தமும் நம்முடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நம்முடைய பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும். தேவனுக்காக வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த உலக காரியங்களை வெறுத்து, துன்மார்க்க காரியங்களை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த உலக காரியங்களை, மாம்ச இச்சைகளை வெறுத்து, துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து, பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மை உள்ளவர்களை வாழ்வோம். கொஞ்சத்திலே உண்மையாய் வாழும்போது அநேக காரியத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எஜமானுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். உண்மையுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ அப்படின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா ரேபே லெபேதின மகந்தரோ ரீபா கார ஷேகே லேகே தின மர சதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக நீண்ட நாட்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா நிந்தை அவமான கண்ணீர் எல்லாவற்றையும் துடைங்கப்பா. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழியை பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்க, அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு தேவ சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மையினால் நிரப்புங்க, அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. எல்லா காரியத்திலும் நம்முடைய சமுத்திரம் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.